மதரசா நடத்துறாங்க. மதரசா நடத்துறவங்கள்ட்ட எவ்வளவு தக்குவா இருக்கும், ஓதுற பிள்ளைகிட்ட இவ்வளவு தக்குவா என்றா மதரசா நடத்துறவங்கள்ட்ட எவ்வளவு பயம் இருக்கும். சின்ன பயம் இல்ல, அவங்கதான் ஊர்ல பயந்தவன். இது அரசியல் கூடம் அல்ல, மதரசாக்கள். அவங்கதான் அல்லாஹ்ட பயத்தால் அழுறவங்க, முன்சப்ல தொழுறவங்க, சுன்னத்துகளை பின்பற்றுறவங்க. நேற்று இஸ்மாயில் மௌலவியுடைய ஜனாசா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நாங்களும் போயிருந்தோம். எத்தனை மதரசா உருவாக்கினவர். உஸ்வத்துல் ஹசனா மல்சிரிபுர மதரசா போய் பாருங்க, நாவலப்பேட்டி ஹாஷிமியா போய் பாருங்க, இனாமுல் ஹசன் அட்டுலுகம மதரசா உருவாக்கினவர், ஊரை உருவாக்கினவர். மர்கஸ் குல்லியத்து ரஷாத் உஸ்தாதா இருந்தவர், நசாய் நடத்துறவர். உருவாக்கினவங்க, ஒவ்வொரு இடங்களை உருவாக்கினவங்க. ஜனாசால ஆயிரக்கணக்கான மக்கள் பாக்குறதுக்கே ஏலா. ஜனாசா எப்படி இருக்கு பாக்குறதுக்கு ஏலா. எத்தனை இடத்த தொழுவிக்கிறது, கொழும்புல தொழுவிச்சு, கண்டிலவன் தொழுவிச்சு நேத்து. ஏன் அல்லாஹ் உலகத்துல காற்றான் குர்ஆன் உடையவர்கள். உலகத்தல்லா காற்றான் சில விடயங்கள், அல்லாஹ்க்கு தான் தெரியும் சொர்க்கம் நரகம். ஆனா குர்ஆன் உடையவர்கள், குர்ஆன் உடையவர்கள் உருவாக்கினாங்க, மனிதர்களை உருவாக்கினாங்க. சொல்றார் அந்த பயான்ல விளங்கப்படுத்தினார் ஹனீஃபா மௌலவி, முதல் பள்ளியில நிக்காக தொடங்கி வச்சு அவர் தான். கம்பல ஜாயிரால படிச்சிருக்கிறார், 78 நாட்டுக்கு போயிருக்கிறார் தாவா. slbayan.com 3 வருடம் அல்லாஹ்ட பாதையில முடிச்சிருக்கிறார். இந்தியா, பாகிஸ்தான்ல, அரபு நாடுல, அமெரிக்கால 3 வருடம் அல்லாஹ்ட பாதை, 78 நாடுகள் போயிருக்கிறார். பாரி ஒரு சேவையை செஞ்சிட்டு கபராளி ஆயிட்டு. இதுதான் சாதனை, இதுதான் சாதனை. குர்ஆன் உடையவர்கள், தக்வா உடையவர்கள். நாங்களும் அவரோட ஹஜ் செய்திருக்கிறோம். நடந்துதான் ஹஜ் செய்வார், நடந்துதான் ஹஜ் செய்வார். ஒவ்வொரு தொழுகையும் மஸ்ஜிதுல் ஹைஃப்ல போய்த்தான் தொழுவார், டென்ட்ல தொழமாட்டார் அவர். அந்த வயசுலையும் அசா ஒன்று வச்சிருப்பார் கையில. நாங்க டென்ட்ல தொழுதுருவோம், கால் வலி. ஆனா அவரு போய் தொழுவார் மஸ்ஜிதுல் ஹைஃப்ல தான். நபி அவங்க தொழுத இடம் அவருக்கு தெரியும். அரஃபா, மினா, முஸ்தலிஃபா நடந்துதான் செய்வார் ஹஜ். ஒரு வாகனத்துல ஏற மாட்டார். வித்தியாசமாக உலகத்துல வாழ்ந்த உலமாக்கல்ல ஒரு ஆள் எந்த ஊருக்கு வந்தார், ஜமாத்ல வந்த நேரம் இங்க தங்கி இருந்தார் பள்ளியில. பல விடயங்களுக்கு அவரை பத்தி பேசுறதாக இருந்தா பல விடயங்கள் இருக்கு. சரியான குர்ஆனுடைய தக்வா உள்ள மக்களால், முழு மக்களாலும் பேசப்பட வேண்டிய ஒரு ஆள் தான் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள். அல்லாஹ் சொல்றான் இந்த இடத்துல, وَإِنَّهُ لَتَذْكِرَةٌ لِلْمُتَّقِينَ. இது தக்வா உள்ளவர்களுக்கு உபதேசம். இந்த குர்ஆன்